Habibi. Selamat datang Malaysia. ஹாய் மக்களே, நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிங்கப்பூர்லேருந்து மலேசியா போகக்கூடிய ஒரு ட்ரிப்பை பற்றி தான். ஆக்சுவலாக இது நம்ம சிங்கப்பூர் மலேசியா இணைக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ஜப்பானுடைய தொழில்நுட்பத்தில் கட்டுமான பணியில் ஈடுபட்டுருந்துருக்கிறாங்க 1967லேயே. இது வந்து கடல் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு தான். ஆனால் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இது வரைக்கும் தண்ணி ஏறவோ இல்லை, அதே லெவலில் தான் இருக்குது. அது வியக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு இந்த பிரிட்ஜு. இதுதான் வந்து ஜொஹரையும் சிங்கப்பூரையும் இணைக்கக்கூடிய ஒரு பார்டர். ஆக்சுவலாக இப்போ ஜொஹர் பார்டர் என்ட்ராகிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம பயணித்த அந்த பஸ்ஸு. ஜோஹர் என்ட்ராவனத்தோடையே இங்கே கட்டுமான பணி நடந்துக்கிட்டு இருக்குது. சிங்கப்பூர் டு மலேசியா கூடிய சீக்கிரம் ரயில் சேவை தொடங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வேகமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஜோஹரில் இறங்கினதோட அங்கேருந்து நாம் வந்து கேஎல் போகிறதுக்காக வேண்டி இன்னொரு பஸ் ஸ்டாப்புக்கு நம்ம போகணும். அந்த பஸ்ஸில் இப்போ போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த பஸ்ஸில் போய் லோக்கல் பஸ்ஸில் போய் அங்கே வந்து டிரான்சிட் ஆகிட்டோன்னு சொன்னாக்கா அங்கேருந்து நம்ம என்ன செய்யலாம்டா வந்து மலேசியா கேஎலுக்கு நம்ம போகிறதுக்கு உண்டான பஸ் அங்கே கிடைக்கிது. அதுக்காண்டி தான் நாம் இந்த லோக்கல் பஸ்ஸில் வந்து 3.5 வெள்ளி தான் கேட்குறாங்க. அதாவது மலேசியா வெள்ளி. இங்கே அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலை பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம இப்போ இருக்கிறது ஜோஹர் தான். ஓகே, நாம் இப்போ வந்து மலேசியா கேஎல் போகக்கூடிய பஸ்ஸில் நம்ம ஏறியாச்சு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பாருங்கள். ரொம்ப அழகான முறையில் போகக்கூடிய இடமெல்லாம் இயற்கை இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அழகான மரம், செடி, கொடி, மலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. வியூஸ்லாம் ரோடெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க ரெஸ்ட்டுக்காக வேண்டி. அங்கே வந்து சில வாகனங்கள் எல்லாம் அங்கே நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. அங்கே போய் நம்ம ரிஃப்ரெஷ் ஆகிக்கலாம். வாஷ்ரூம் இருக்குது. அதே மாதிரி நிறைய சில கடைகள் இருக்குது. உங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை சாப்பிட்டுட்டு, அதாவது கேஎல் போகிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு நிகழ்வு தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதான் நம்ம வந்த பஸ்ஸு. ரொம்ப அருமையாக இருக்குது. போகிறதே தெரியல, அப்படி மிதக்குது கப்பல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸில் தான் நாம் இப்போது கேஎல் கோலாலம்பரை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் நம்முடைய சஃபர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கேஎல்லை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேலஸை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கட்டுமான பணி நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்னன்னு நமக்கு தெரியல, பஸ்ஸில் போனதுனால தெளிவான முறையில் நமக்கு தெரியலை. ரொம்ப அருமையாக இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன். மலேசியாவுடைய கேஎல்லை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாமும் கேஎல் போயிடுவோம். ஏன்னா நம்ம இந்த பஸ்ஸு வந்து டிபிஆர்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியா வரையும் தான் போகும். ஆக்சுவலி தான் டிபிஆர், அதாவது கேஎலுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது. அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து லோக்கல் ட்ரெயினை நான் பிடிச்சேன். லோக்கல் ட்ரெயின் இப்போ தான் வந்துச்சு. இதுதான் வந்து மலேசியாவுடைய ட்ரெயின். சரி, ஓகே, இதில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏறி உட்காந்து கேஎலை நோக்கி இப்போது வந்து ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே நம்ம ஊர் பையன் ஒருத்தர் இருந்தார். அவரை பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பி வந்தாச்சுங்க. இப்போது லிட்டில் இந்தியான்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதாங்க லிட்டில் இந்தியா, மலேசியாவில் இருக்கக்கூடியது. ஓகே, இது மஸ்ஜித் இந்தியான்னு சொல்லக்கூடிய மஸ்ஜித் இந்தியாவுடைய பள்ளிவாசல். மஸ்ஜித் இந்தியாங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசல், பிரம்மாண்டமான பள்ளிவாசல். தமிழ்நாட்டில் நிறைய பேர் இங்கே வந்து தொழுவாங்க. இதுதான் நம்ம தங்கியிருந்த ரூமு. அங்கேருந்து மேலேருந்து இருக்கக்கூடிய வியூவில் தான் நம்ம எல்லாமே வீடியோ எடுத்தோம். அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு இடத்துக்கு வந்தோம். இதான் ஷாப்பிங் மாலே. ரொம்ப சூப்பராக இருக்குது. நியர்பையில் தான் இருக்குது கேஎல்ல. ஒவ்வொரு இடமும் அழகாக இருக்குது. சரி, ஓகே, என்னென்னலாம் இங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னாக்கா எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து நிறையா ஆஃபர் போட்டிருந்தாங்க மலேசியாவை பொறுத்தவரையில். இது ஏதோ ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. 50 சம்திங் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா இங்கே நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கடை இருக்குதுங்க. மொபைல் ஃபோன், லேப்டாப், உங்களுக்கு தேவையான எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களும் ரொம்ப சீப்பாக கிடைக்குது இங்கே. அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் வாட்டர் ஃபவுண்டைன் இருக்கக்கூடிய இடம். இது எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இதுதான் கேஎல் டவர், அதாவது மலேசியாவுடைய ட்வின் டவர் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அருகாமையில் வந்துட்டோம். மலேசியாவுடைய ட்வின் டவர் பிரம்மாண்டமாக அப்படி நிற்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. சுரை கேஎல்சிசி என்று சொல்லக்கூடிய அடையாளமாக இருக்கக்கூடிய மலேசியாவுடைய மிகப்பெரிய ஒரு கட்டுமான கலை. இது வரைக்கும் நாம் வந்து பாட புத்தகத்திலையும் வீடியோக்கள்லையும் ஃபோட்டோக்கள்லையும் பார்த்த ஒரு கட்டிடத்தை நேராக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ரொம்ப அருமையாக அது இருக்கக்கூடிய இடத்த, அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடத்த அருமையாக வடிவமைச்சிருக்கிறாங்க. கீழே வாட்டர் ஃபவுண்டைன் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த 2 பில்டிங்கையும் பார்க்கும் பொழுது வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏகப்பட்ட வெளிநாட்டு டூரிஸ்ட்டுகள்லாம் வந்து அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்மளுடைய வீடியோ கேமராலேயே கேவரேஜ் ஆக மாட்டேங்குது. அவ்வளோ ஹைட்டாக இருக்குது, டாலஸ்ட்டாக இருக்குது. எந்த அளவுக்கு இன்றைக்கி புர்ஜ் கலீஃபா எப்படி துபாயில் இருக்குதோ அதை வந்து அதுக்கு முன்னாடியே இங்கே மலேசியாவில் இப்படிப்பட்ட ஒரு கட்டிடத்தை எழுப்பி அதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த அழகான முறையில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த வாட்டர் டான்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப அருமையான முறையில் அந்த வாட்டர் டான்ஸ் நடக்குதை பார்க்குறீங்க.
மெய் மறந்து கொஞ்ச நேரம் இங்கே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த தண்ணிலாம் மேலே தெரியக்கூடிய காட்சியை அதை நம்ம பார்த்தோம். ரொம்ப அருமையான முறையில் வடிவமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப மக்கள்லாம் அங்கே ஒன்று கூடி அங்கே அதை பார்த்து ரசிக்கக்கூடிய காட்சியை தான் பார்க்கணும். தண்ணி மேலே பட்ட உடனே மக்கள்லாம் ஓடக்கூடிய காட்சியை பாருங்கள். ரொம்ப அருமையான முறையில் இந்த இடத்த வடிவமைச்சிருக்கிறாங்க. இட்ஸ் வெரி என்டர்டெயின்மெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான முறையில் இந்த இடம் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கே அவ்வளோ நேரம் வந்துச்சு. ஆக்சுவலாக இது ஒரு மால் ஒன்று இருக்குது. அந்த மாலுக்கு பேக் சைடு தான் இந்த இடம் இருக்குது. ஆக்சுவலாக என்ட்ரன்ஸும் சூப்பராக வச்சுருக்கிறாங்க. இங்கே வர்றதுக்கு தான் டிராஃபிக் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. மற்றபடி உள்ளே இருக்கக்கூடிய ஏரியா இஸ் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க இந்த இடத்துல கட்டுமான பணி அருமையான முறையில் செயல்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அழகான முறையில் எப்படியா இருந்தாலும் எவ்வளோ டூரிஸ்டிங்க வராங்கன்னு கணக்கில் அடங்காத டூரிஸ்ட்டுகள் ஒரு நாளைக்கு வந்துட்டு போகிறாங்க. இது பேக் சைடுங்க. ஆக்சுவலாக ஃப்ரண்ட் சைடு இருக்குது. அந்த பக்கமும் நம்ம இப்போ போகலாம். அந்த இடத்தையும் உங்களுக்கு நான் காமிப்பேன். அங்கேயும் நிறைய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி தான் இருக்கிறாங்க. இது நம்ம கேஎல் டவர்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் கட்டியிருக்காங்க. அதை தான் பார்க்குறதுக்காண்டி அந்த பகுதிக்கு போனோம். அதனுடைய வியூஸ் தான் இதை பாருங்கள். இப்போ வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் இதுவாக தான் இருக்குது. இன்னும் ஓப்பன் ஆகலை. அந்த பில்டிங்கை பார்த்தீங்களா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ நம்ம கேஎல் டவர் கிட்ட வந்தாச்சு. இதுதாங்க கேஎல் டவர். 451 மீட்டர். வாவ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு தோற்றம். எப்படி ஒரு தூணை நிப்பாட்டி வச்சு அதுக்கு மேலே மக்கள்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வடிவமைப்பை வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம நண்பர் ஹாஜா கூட அப்படியே சுற்றி பார்த்தோம் எல்லா இடத்தையும். இப்போ நாங்கள் 2 பேரும் பைக்கில் போகக்கூடிய ஒரு காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. மலேசியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களுக்கு அங்கே ஹெல்மெட் போட்டு தான் போகணும். ஹெல்மெட்டு போடாமல் போக முடியாததுனால பைக்கில் எங்கே வேணாலும் சந்து பூந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு அப்படியே போய் நம்ம ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் கிளம்பி போனோம். அங்கே இருக்கக்கூடிய ரோடுகள்லாம் பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பாருங்கள். ரொம்ப அருமையான முறையில் இருக்குது. ஒரு குப்பை கூட காணோம். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது மலேசியாவை பொறுத்த வரையில். ஸோ வெரி நைஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பிளேசஸ்லாம் ரொம்ப அருமையான முறையில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த பிளானிங் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நம்ம ரிட்டர்ன் வர்றது கேஎல் டவர்லேருந்து வெளியே வரும். ஓகே, அங்கே போய் ஷவர்மா சாப்பிட்லான்னு போனோம். இங்கே ஒரு அரபி கடை இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. கூட்டம் அலமோதுது. ஹலால் ஷவர்மா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ரிக்காரங்கன்னு நினைக்கிறேன். இவங்க டோக்கன் எடுத்துகிட்டு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வாசி தான் ஷவர்மா பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது பீஃப் ஷவர்மா ஒரு பக்கம் இருக்குது, சிக்கன் ஷவர்மா இன்னொரு பக்கம் இருக்கும். நம்ம சிக்கன் ஷவர்மா தான் சாப்பிட்டோம். இதுதான் மெயின் ஏரியா ஆஃப் கேஎல். இங்கே தான் அரசு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்படக்கூடிய ஒரு இடம். இதுதான் மெயினான ஏரியா. ஆக்சுவலாக பெரேட்லாம் இங்கே தான் நடத்துகிறாங்க. அதாவது குடியரசு தினம், சுதந்திர தினம் என்று நம்ம ஊரில் வர மாதிரி இங்கேயும் வரும் பொழுது, மலேசியாவுடைய சுதந்திர தினம் வரும் பொழுது இங்கே தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாங்க, இந்த பெரேடை நடத்துகிறாங்க. நிறைய ஷூட்டிங் பிளேஸ் அப்படின்னு சொன்னாக்கா முக்கியமாக எந்த ஒரு படம் எடுப்பதாக இருந்தாலும் இந்த இடத்த கவரேஜ் பண்ணாமல் இருப்பது கிடையாது. சமீபமாக ரஜினிகாந்துடைய படங்கள் இன்னும் தமிழ்நாட்டிலிருந்து எங்கெல்லாம் என்னென்ன படம்லாம் இங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பட்டியலே போடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை கடந்து போனோம். இங்கே தான் பிரம்மாண்டமான முறையில் மலேசியாவுடைய கொடி வடிவமைக்கப்பட்டு மலேசியாவுடைய கொடி கம்பத்தில் ஏற்றப்பட்டிருக்குது. நாம் இப்போ எங்கே போகிறோன்னு சொன்னாக்கா, நாம் தொழுவதற்காக வேண்டி மலேசியாவுடைய கேஎல்லுடைய பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசலை நோக்கி தான் நாம் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த டவர் பாருங்கள். இதுதான் இன்னும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதுதான் வேர்ல்டு டாலஸ்ட் டவராக இருக்க போகுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போது அங்கே தான் போய்கிட்டு இருக்கிறோம். அந்த போகக்கூடிய வழியை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது நாம் போகக்கூடிய இடம் என்னன்னு சொன்னாக்கா, மலேசியாவுடைய பிக்கெஸ்ட் மஸ்ஜித். அதாவது ஒரே நேரத்தில் 20,000க்கு மேற்பட்டவர்கள் தொழக்கூடிய ஒரு பள்ளி வாயிலை நோக்கி போயிட்டுருக்குறோம். அங்கே போய் மஹரிபுடைய தொழுகையை தொழுகிறதுக்காண்டி தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இப்போ மஹரிபுடைய நேரம் வர்றதுனால இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த இடத்த. இதுதான் பள்ளிவாசலுடைய என்ட்ரன்ஸு. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. மாஷா அல்லாஹ். இதனுடைய உள்பகுதியை நோக்கி நாம் இப்போ போக போகிறோம். இதான் பேக்ரவுண்டு. இது உள்ளே போய் என்ட்ரன்ஸ் ஆகி இங்கே போய் நம்ம தொழுகை நடத்த போகிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் மலேசியாவில் தொழுகக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிச்சு. இது தாங்க அந்த பள்ளிவாசல். மாஷா அல்லாஹ். எப்படி அருமையான முறையில் ஒரு தோற்றம் பாருங்கள். எவ்வளோ வடிவமைப்பு. ஆஹா மாஷா அல்லாஹ். பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கக்கூடிய. ஏன்னா ஒரு மலேசியாவில் மெயின் சிட்டியில் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பள்ளிவாசல். உள்ளே வந்தாச்சு. என்ட்ரன்ஸை பார்க்குறோம். இங்கே இது ஒரு என்ட்ரன்ஸு. இது ஒரு கீழ்த்தளம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மெயின் காரிடோர், மெயின் ஏரியா இதுதான். இதில் நடந்து போயிட்டு நம்ம உதவு செஞ்சுட்டு
நம்ம வந்து தொழுவைக்காண்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இது. இது ரொம்ப அருமையான முறையில் வடிவமைச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து ஜும்மாவுடைய தினத்தில் நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் சொன்னார். அவ்வளோ மக்கள் ஒன்று கூடுவாங்க ஜும்மாவுடைய தினத்தில், அவ்வளோ மக்கள் இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை சுற்று வட்டார பகுதி தான் உள்ளே இருக்கக்கூடிய ஏரியா. உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. இது வெளிப்புறமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் வந்து தண்ணீர் மாதிரி அழகாக ஒரு ஓடை மாதிரி அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ஒரு அருமையான ஒரு காட்சியாக இருக்குது. அதே மாதிரி உள்பகுதியை பார்க்குறோம். உள்பகுதிக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம உள்ளே போக போகிறோம். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இதுதான் நம்ம அங்கே நடந்து அதை பார்த்து ரசித்த காட்சியை நம்ம பார்க்குறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 10 மஸ்ஜிதில் இதுவும் ஒன்றாக இடம் பெற்றிருக்கலாம் அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு. ஏன்னா ஷேக் சயீத் மாஸ்க் இருக்குல்ல துபாயில், அது மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தில் தான் இதை பார்க்குறோம். இங்கே பாருங்கள், அதான் வந்து இந்த பள்ளியுடைய மினாராவை பார்க்குறோம். பக்கத்தில் வந்து வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங்கை பார்க்குறோம். இதனுடைய கட்டமைப்பை பாருங்கள் எவ்வளோ அருமையான முறையில் வடிவமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாஷா அல்லாஹ் அவ்வளவு சிறப்பாக இருக்குது. இது ஒரு இடத்துக்கு போகுது. அங்கே போகணுன்னு சொன்னாக்கா சில கபர்கள் இருக்குது, அது கபர்ஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த இடங்களை நம்ம போய் பார்க்குறோம். இங்கே வந்து இது ஓப்பன் கிரவுண்ட் மாதிரி இருக்கிறாங்க. ஒரு பார்க் ஃபெசிலிட்டிஸ் மாதிரி இருக்குது. சில பேர் அடக்கம் செய்யப்பட்ட கபர் அங்கே இருக்குது. அது உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன் யாரும் அலௌடு இல்லை. அதனால் வெளிப்புறமே பார்த்துட்டு வந்தாச்சு. இது வந்து அவுட்டர் ஏரியா. எவ்வளோ அழகான முறையில் பார்க் மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே உள்ள ஒரு மியூசியம் லைப்ரரி இருக்குதுங்க, மஸ்ஜித் நிகாரா. இதுதான் வந்து இந்த பள்ளிவாசலுடைய பேரே மஸ்ஜித் நிகாரான்னு சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான பள்ளிவாசல். உள்தோட்டத்தை பாருங்கள் மாஷா அல்லாஹ், அப்படி சுற்றி வளைச்சி கட்டியிருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். இந்த இடத்துல மட்டுமே குறைஞ்சது 5000 பேர் தொழுவாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய கட்டமைப்பு ரொம்ப அருமையான முறையில் இருக்குது. அழகான முறையில் வடிவமைச்சிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய குப்பாவே எவ்வளோ அழகான முறையில் இருக்குதுங்கிறத பாருங்கள் மாஷா அல்லாஹ். சுற்றி அழகான முறையில் அந்த வால் கொடுத்து அந்த அருமையான முறையில் லைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. தூண்லாம் ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. குரான் ஓதுறதுக்கு குரான் வந்து அங்கங்கே அந்த பேரிகார்டில் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி மெம்பர் எவ்வளோ அழகான முறையில் இருக்குதுங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது நிறைய மக்கள் உள்ளே வந்திருக்கிறாங்க. பெண்களுக்கு தொழுகைக்கு தனியான ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஆண்கள் வந்து முன் வரிசையில் தொழுவாங்க. பெண்களை பொறுத்தவரையில் பின் வரிசையில் லெஃப்ட் சைடில் அவங்களுக்குன்னு தொழுவதற்குண்டான ஒரு இடத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். அதனுடைய கட்டமைப்பையும் வடிவமைப்பையும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தொழுது முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ இரவு நேர காட்சியை தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். மலேசியாவில் இரவு நேரத்தில் எப்படி மினுமினுக்கக்கூடிய அழகான சாலைகள், அதே மாதிரி லைட்டிங்கோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு டனலும் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. ஒவ்வொரு பில்டிங்ஸ்லேயும் லைட்டு போட்டு ஒவ்வொரு ஏரியாவும் அப்படியே ஜொலிக்குது பார்க்குறதுக்கு. நாம் எந்த வழியாக வந்தோமோ அதே வழியாகத்தான் திரும்ப போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம வரும்பொழுது சாயலை, அதாவது பொழுது சாயலை, இப்போ பொழுது சாஞ்சிருச்சு. பாருங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்தெல்லாம் எவ்வளோ அழகான முறையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான முறையில் லைட்டிங்கோடு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குதுங்க. உண்மையிலேயே ரொம்ப அருமையான கட்டிடக்கலைகளை நாம் இங்கே பார்க்குறோம். பழங்காலத்தில், அதாவது ரொம்ப பழங்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இதெல்லாம் புதிய கட்டிடங்கள் கிடையாது. ஆனால் அதை கூட எவ்வளோ அழகான முறையில் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போது பேசக்கூடிய ஒரு பொருள். இதுதான் நாம் வந்த ஏரியா. இங்கே தான் நம்ம வந்து இந்த பாருங்கன்னா பெரேட் நடத்தக்கூடிய இடம். அதாவது நேஷ்னல் டேயில் வந்து பெரேட் நடத்துவாங்கன்னு சொன்னேன். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பேலஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு அரசு மாளிகைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. இதுதான் வந்து மலேசியாவுடைய மெயின் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபுல் பைக் ரைடு தான். அங்கே ஹெல்மெட்டை போட்டுட்டு மறுபடியும் ரவுண்ட் அடிக்க ஆரம்பித்தாச்சு. மற்ற ஏரியாக்களை முக்கியமான எந்தெந்த இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டறிந்து நண்பர் ஹாஜாவோடு அப்படியே மலேசியாவை அப்படியே ஒரு வளம் வந்த காட்சி தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
உள்ளே இருக்கக்கூடிய மாலில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை டெஸ்ட் பண்ணக்கூடிய காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக்ஸ் கடை அது உள்ளக்க நம்ம நண்பர் ஹாஜாவோட சுற்றி பார்க்கக்கூடிய காட்சியை தான் பார்க்குறோம். எல்லா ஷோரூமும் இருக்குதுங்க. ஆப்பிள் ஷோரூம்லேருந்து சாம்சங் ஷோரூம்லேருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொபைல் கம்பெனி லேப்டாப்புடைய ஷோரூம்ஸ் வரைக்கும் எல்லாமே இந்த மாலில் இருக்குது. இந்த மாலில் கிடைக்காத எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளும் கிடையாது. ஃப்ரெஷ் பீஸும் கிடைக்கிது. அதே சமயத்தில் செகண்ட் ஹேண்ட் ஐட்டமும் இங்கே நிறைய கிடைக்கிது. செகண்ட்ஸ் பொருள்களும் ரொம்ப விலை குறைவாக கிடைக்கிது. ஆனால் ஊருக்கு எடுத்துகிட்டு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எல்லாத்தையுமே தூக்கிட்டு வர முடியாது. லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு லேப்டாப் ஒரு ஃபோன் தான் அப்படின்னு. இது சோனியுடைய அந்த கடையை தான் பார்க்குறோம். அவங்க ஒரிஜினல் அவங்களுடைய ஷாப்பை பார்க்குறோம். இங்கே நிறைய கடைங்க இருக்குது. அது இல்லாமல் லோக்கல்ஸ் வந்து நிறைய பேர் அங்கே கடை வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய நேமில். அது இல்லாமல் பிராண்டட் கடைகளும் இங்கே நிறைய இருக்குது. 3 மாடிக்கு மேலே 4 மாடி இருக்குதுங்க மொத்தம். இந்த 4 மாடியிலையும் 4 தளத்துலையும் எல்லா வகையான லேப்டாப், மொபைல் ஃபோன், அக்சசரிஸ், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பொருட்களும் ஒரே இடத்துல உங்களுக்கு வேணுமா இந்த மாலில் உங்களுக்கு கிடைக்கும். அதை தான் நம்ம சுற்றி பார்த்தோம். நமக்கு ஏதாச்சும் வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்போ ஷோரூம் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது டிஜிஐயுடைய ஷோரூமு. இப்போ அது எய்த்தாப்பில் இருக்கிறது சாம்சங்குடைய ஷோரூமு. இதெல்லாம் வந்து இந்த பகுதிகளில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க அலோகேட்டட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய இது சோனியுடைய ஷோரூம். இது தான் மெயின். இது சோனி இருக்கக்கூடிய காட்சி. இது பக்கம் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா விவோ இருக்குது. அதே மாதிரி க்ளோப், அந்த மாதிரி எல்லா விதமான ஷோரூமும் வந்து இங்கே இருக்குதுங்க. ரொம்ப அருமையான முறையில் இருக்குது. எல்லா ஷோரூமும் பார்த்தாச்சு. எங்கப்பா ஆப்பிள் ஷோரூமை இப்போ காணும் அப்படின்னு பார்த்தா தனியாக வெளியில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஆப்பிள் ஷோரூமை. ஆப்பிள் ஷோரூமை தான் நம்ம உங்களுக்கு போய் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இதுதான் வந்து ஜக்கில் மால் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸான ஒரு மாலு. ஆக்சுவலாக அங்கே நியர்பை தான் நம்ம வந்து ரூம் எடுத்திருந்தோம். அந்த இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பில்டிங் தான். இங்கே தான் நம்ம வந்து தங்கியிருந்தோம். ஆக்சுவலாக அதனால் ரிட்டர்ன் வந்து அந்த ஏரியாவுக்கு நம்ம வந்தாச்சு பைக்கில். அங்கே நம்ம உள்ளே போகக்கூடிய இதுதான் அந்த நாம் தங்கியிருந்த பில்டிங். இது தான் இதில் இருக்கக்கூடிய 22 ஃப்ளோர். அதில் தான் நம்ம வந்து தங்கியிருந்தோம். ரொம்ப அருமையான முறையில் இருந்துச்சு. அங்கே உள்ளே நுழையக்கூடிய காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப அருமையான முறையில் இருக்குது இந்த ஹோட்டலில். ஆக்சுவலாக 4 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் மலேசியாவில். அந்த டவரை பார்த்துங்க. இதுதான் வந்து மேட் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேட் டவரில் தான் நம்ம தங்கியிருந்தோம். ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூரை நோக்கி கிளம்ப ஆரம்பித்தாச்சு. இங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியா போகிறதுக்கு அதே 6 ஹவர்ஸ் ஆனிச்சு. அதே மாதிரி மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் வரதுக்கும் 6 ஹவர் ஆகிடும். ஏன்னா சிங்கப்பூர்லேருந்து தான் நம்ம எக்ஸிட் பண்ண போகிறோம். அங்கேருந்து நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஊருக்கும் கிளம்பியாச்சு. இதுதான் ஃப்ளைட்டில் நம்ம போகக்கூடிய காட்சியை பாருங்கள். சிங்கப்பூரை விட்டு விடைபெற்று கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்குது. இது எல்லாம்